Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற சாம்சங் மொபைலில் வந்து அனிமேஷன்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சாம்சங் மொபைலில் அன்வான்டாக அதாவது தேவையில்லாமல் வர்ற அனிமேஷன்ஸ் வந்து எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அனிமேஷன்ஸை ரிமூவ் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் சொல்ல நீங்கள் போயிருங்க. போனதுக்கப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா அக்சசபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் விசிபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா ரிமூவ் அனிமேஷன்ஸ் prevent some screen effects useful your sensitive animation screen movement. அதாவது ஸ்க்ரீனில் உள்ள தேவையில்லாத எஃபெக்ட்ஸ் அந்த அனிமேஷன்ஸ் வர்றது எல்லாமே இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதன் மூலமாக ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான அனிமேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் இப்போ ஒர்க் ஆகாது. ஸோ இதனால் நம்மளுடைய பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே நம்மளால் பேட்டரியோட லைஃப் டைமே கொஞ்சம் கூட்டிக்கொள்ளவும் முடியும். ஸோ இந்த மாதிரி அதாவது அனிமேஷன்ஸ் ரிமூவ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ மூலமாக சாம்சங் மொபைலில் எப்படி அனிமேஷன்ஸை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது போல் நிறையா வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.